அம்புன்னா ஆயுதம் இல்லையா, வில் இருக்கிற அம்பு இல்ல. அப்ப அம்பை ஏவி விடாம ஒரு ரத்தம் சிந்துதல் இல்லாம அவருடைய ஆட்சியை கைப்பற்றுவான். இப்ப அப்படிதான் நடந்துச்சு. ஆமா, எகிப்துல அப்படி நடந்துச்சு, இந்த லிபியால அப்படி நடந்துக்குது. ரத்தம் சிந்தல் இல்லாம மக்களுடைய புரட்சி, அவங்கள மாத்திரம் எழுப்பி விட்டு ஆட்சியெல்லாம் மாறுறது. இப்ப இந்த வெள்ளை குதிரை போறது கரெக்டா நமக்கு வருது அர்த்தங்கள். அப்ப இந்த 4 குதிரை சம்பவிக்கிற காரியங்கள் எல்லாமே இந்த மத்திய கிழக்கு நாடுகளை சம்பந்தப்பட்ட ஒரு சம்பவங்களா தான் இருக்குது ஒழிய வேற எதுவுமே கிடையாது. அப்ப இந்த மத்திய கிழக்கு நாடுகளை குறித்து கர்த்தர் பேசும் பொழுது என்ன சொன்னார்னா, மத்திய கிழக்கு நாடுகள்ல இனி வருகிற நாட்கள்ல நிறைய தவிப்பும் தத்தளிப்பும் உண்டாகும், நிறைய கலவரங்கள் வரும், அந்த தேசங்கள்ல சமாதானம் குலைஞ்சு போகும். அடுத்து இந்த எண்ணெய் கிணறு நீங்க சொன்ன இந்த ஒரு பாயிண்ட் வச்சு பார்த்தா, இந்த ஈரான் தன்னுடைய இந்த எண்ணெய் வளத்தை வச்சுதான் தேசங்கள் மிரட்டுது. அப்ப மற்ற தேசங்களுடைய அந்த கோபம் முழுசும் இவருடைய எண்ணெய் வளத்து மேலதான் அவங்களுக்கு திரும்பும். ஏன்னா நான் எண்ணெய் எல்லாம் நிறுத்திடுவேன், ஒரு நாள் ஃபுல்லா எல்லா தேசத்துக்கு நாங்க சப்ளை பண்ண மாட்டோம் நடந்திருக்குல்ல அப்படின்னு அவன் சொல்லும் போது அவனுடைய கோபம் அது மேல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு யுத்தமோ ஏதோ ஒரு காரியம் நடந்தா இந்த எண்ணெய் கிணறுல குறி வச்சுதான் அவங்க தாக்குவாங்க நிறைய இடங்கள்ல. அப்ப அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது தான் கர்த்தர் நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். 1991ல சதாம் ஹுசேன் குவைத்த அபகரிச்சார் இல்லையா? ஆமா. அப்ப அமெரிக்கா யுத்தம் செய்து அத விடுதலையாக்கின பிறகு இவன் தேசத்தை விட்டு காலி பண்ணி போறதுக்கு முன்னால கிணறெல்லாம் தீ வச்சுட்டு போயிட்டாப்ல. ஆமா, நிறைய தீ வச்சுட்டு பல எரிஞ்சுக்கிட்டே இருந்து அவ்வளவு சேதங்களை உண்டு பண்ணிருக்கணும். அப்பதான் விட்டுட்டு போனாப்புல. ஆமா. அப்ப அது ஒரு ஆயுதமா இருக்கு. இப்ப இதுல இன்னும் அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, இஸ்லாமிய தேசங்களை சூழ இந்த வருடத்தில அப்ப இந்த 2012ல பல தேசங்களில கலவரங்களை உண்டு பண்ணி ஆட்சி நிலைகள் மாற்றப்படுவதை நீங்கள் பார்ப்பீர்கள். நடந்துட்டு ரொம்ப தீவிரமா நடக்குது. அடுத்த குலுக்கிறது பஹ்ரைனும் சிரியா. இதுதான் ரெண்டும் இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் குலுக்கப்படுகிறது. இது ரெண்டும் விழுந்துச்சுன்னா அவங்களுடைய அடுத்த டார்கெட் சவுடி தான் அடுத்த டார்கெட்டா இருக்குது. ஏன்னா அதுதான் உங்களுக்கு முக்கியமான ஒரு தேசமாக இஸ்லாம் தேசத்தினுடைய கிரீடம். இந்த முஸ்லிம் பிரதர்வுடைய ஹெட் ஆபீஸ் அல்லது தலைமையிடம் எங்க இருக்கு? அப்படி தலைமையிடம் அங்கதான் எகிப்துலதான் சென்று வச்சிருக்காங்க. ஆனா இதுவரைக்கும் அவங்க முஸ்லிம் பிரதர்ஹுட் அப்படிங்கிற வார்த்தை இதுவரைக்கும் அவங்க காமிச்சதே கிடையாது, வெளியே காமிக்க. ஆனா அவங்கதான் ஆணி வேறா இருந்திருக்கிறாங்க. இது வரைக்கும் அப்படி ஒரு குரூப் இருக்கிறது தெரியாது. இந்த எகிப்தினுடைய வீழ்ச்சி வரைக்கும் தெரியாது யாருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வெளியே காமிக்கிற அந்த மாதிரி லஷ்கர் தொய்பா அந்த மாதிரி காரியங்கள்லாம் காமிக்கிறதெல்லாம் இவங்கள்ட்ட இருந்து வந்த குரூப்ஸ் தான். அவங்க வேலை செய்வாங்க, வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அவங்க பேர் தான் நமக்கு வெளியே தெரியும். ஆனா அவங்கள இயக்குகிறது, அவங்களுக்கு உண்டான காரியங்கள் கொடுக்கறது முழுசுமே இவங்க. இப்ப இது டிசம்பர்ல வந்தது. ஆமா. இப்போ இந்த ஜனவரி 1ஆம் தேதி இந்த லைஃப் நிகழ்ச்சி சர்வீஸ் நடத்தப்போ அப்பவும் திரும்பவும் மத்திய கிழக்கு நாடுகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். இல்ல இதுல ஒரு சின்ன கேள்வி நமக்கு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அப்படிங்கறது எந்த அளவு அண்ணன் கேட்போம். ஏன்னா அவங்கதான் அதிகமா அங்கெல்லாம் போயிட்டு வராங்கல்ல. சொல்லுங்க. அவங்களுக்கு அந்த ஏரியால இருக்க ரோடு பாதைகள் கூட தெரியுது. இந்த ரோடு போன ஷார்ட்கட், இந்த தேசத்துல இப்படி போன ஷார்ட்கட். இவங்களுக்கு இப்ப என்ன செய்யலாம், வேர்ல்ட் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம். ஆமா, ஒரு மெகலன் கார்டு. சொல்லுங்க. மத்திய கிழக்கு நாடுகள் கல்ஃப் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மெயினா உள்ளது நமக்கு இந்த சவுதி, இந்த கத்தாரு, அப்ப துபாய் அந்த ஏரியாலாம். ஆனா எகிப்துல இருந்து அது வருது இல்ல, எகிப்துல இருந்து அரபிக் மக்கள் இருக்கிற இடம் இல்ல. அப்ப ஈரான், ஈராக் எல்லாமே அதுல வந்துடும். சரியா, மெசோபொத்தோமியான்னு சொல்லப்படுகிறதுல அந்த துவக்க நாட்கள்ல இந்த ஈரான் ஈராக் வேர்ல்ட் மேப் பார்த்தோம்னா வலது பக்கம் ஈரான் ஈராக்கு, அங்கேருந்து துவங்கி இடது பக்கம் எகிப்து. அது வரைக்கும். ஏன்னா இந்த எகிப்துல லிபியா எகிப்து, இந்த கடாஃபி. ஆமா, சதாமுக்கு அடுத்த அந்த கடாஃபிய குறித்து என்ன சொல்லப்படுகிறதுனா, இஸ்லாமிய மக்களுக்கு எல்லாமே ஒரு பெரிய மெயின் தலைவர்னா நான் தான்
அப்படின்னு தன்னை ரொம்ப ஸ்ட்ராங்கா வெளிப்படுத்தி காட்டணும்னு அவர் ரொம்ப முயற்சி பண்ணாப்பல. ஆனா இந்த கல்ஃப் மத்திய கிழக்கு நாடுகள் உள்ள தேசங்கள் இவனை ஏற்றுக்கொள்ளாததுக்கு ஒரே ஒரு காரணம் என்னன்னா, நீங்க எங்க பகுதியில் இல்லாம ஆப்பிரிக்கா கண்டத்தின் பகுதியில தான் நீ இருக்கிற, அப்ப நீங்களாம் ஆப்பிரிக்கா இதுல வந்துட்டீங்க அப்படி ஒரு பாகம். ஆனா இந்த 2 தேசமும் லிபியா, எகிப்து அவங்கெல்லாம் ஃபுல்லா அரபிக் தான் பேசுறாப்புல. எகிப்து மொழினா அந்த கலாச்சாரங்கள் பார்த்தா இதோட சேர்ந்துதான் வருது. ஆனா நம்ம இந்த பைபிள் சரித்திரத்தின்படி பார்த்தா இருக்கதே ஆப்பிரிக்கா கண்டத்துல. ஆமா, அதான் ஆப்பிரிக்கா கண்டம் தான். பைபிள் சரித்திரத்தின் பார்த்தா இங்க ஆபிரகாம் ஊர்ல இருந்தாங்க, அது ஈராக், இப்ப இருக்க ஈராக். அங்கேருந்து அவர் நடந்து எகிப்துக்கு வந்து, ஏன்னா அவர்கிட்ட ஆண்டு சொல்றா நீ போய் நடந்து போ, சுதந்திரத்துக்குள். அங்கேருந்து ஒரு ரவுண்டு சுத்தி திரும்ப அதே இடத்துல வந்து நிக்கிறாப்புல. அப்ப அந்த ஹோல் ஏரியா ஈராக், ஈரான்ல இருந்து துவங்கி லிபியா, எகிப்து அந்த ஃபுல் வட்டம் தான் இந்த அரபியர்களுக்கு சொந்தமான மெசொப்பொத்தேமியா என்ற ஏரியா. அப்ப இது எல்லாமே தான் நம்ம இந்த கடைசி நாட்கள்ல அந்த மெசொப்பொத்தேமியர்களுடைய அந்த எழுச்சியும் அந்த நடக்கிற புரட்சியும் அது வேதத்தின் அடிப்படையில பாத்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வித்துல இருந்துதான் இஸ்மவேல் இனமும் அது ஈசாக்கினுடைய இனமும் அது ரெண்டா பிரியுது, யாக்கோபினுடைய வழித்தோன்றல்களும். அப்ப இது வரும்போது என்ன செய்யுதுன்னா, இப்ப இவர்களுடைய அந்த எழுச்சி அப்படிங்கிறது இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிரானதாகத்தான் இருக்கும். அப்படித்தானே அவனுடைய பகை இருக்கணும், உன் வித்துக்கும் ஸ்ரீன் வித்துக்கும், அதான் அங்க லிங்க் ஆகி வரும். அது மாதிரி இவங்க 2 பேருக்கும் அந்த ஒரு பகை இருக்கும். அப்ப இவங்க எழும்ப ஆரம்பிச்சா கர்த்தருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவாங்க. நான் கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்றது வெறும் இஸ்ரவேலர்கள் மாத்திரம் இல்ல, புதிய ஏற்பாட்டு காலத்துல கர்த்தருடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட புத்திரர்களான கிறிஸ்தவர்கள் அல்லது தேவனுடைய பிள்ளைகள் இவங்களையும் கூட அந்த லிஸ்ட்ல சேர்க்கல நம்ம. அப்ப இவங்களுக்கு விரோதமான ஒரு எழுச்சியாகவும் இவங்களுக்கு விரோதமா வரக்கூடிய ஒரு புரட்சியாகவும் தானே இவர்களுடைய அந்த எழுச்சி உண்டாரு காரணமா இருக்கு. ஆமா, இதுல இன்னொரு ஆச்சரியமான காரியம் என்னவென்னால், இப்ப ஆபிரகாமுடைய முதல் பையனு பார்த்தா ஆக்சுவலா இஸ்மாயில் தான் வருவாப்புல. ஆமா ஆமா. ஆனா அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதல்ல நான் சொன்னாரு. அதுக்கப்புறம் பிறந்தா இவரு ஈசாக்குடைய பையன், ஈசாக்குடைய வம்சத்துல இருந்து 12 புத்திரர்கள் வராங்க, யாக்கோபின் பிள்ளைகள். ஆனா இதுல என்ன ஆச்சரியம் என்றால், இஸ்மவேலுக்கும் 12 புத்திரர்கள் பிறகுறாங்க. அப்ப இவரும் இஸ்மவேல் ஆஸ்வதிக்கிறார். இப்ப ஈசாக்கு கொடுத்த ஆஸ்வாதத்துல ஒரு பாதி பங்கு இஸ்மவேலுக்கு வருது. இப்ப இஸ்மவேலுக்கும் 12 புத்திரர்கள். இந்த இஸ்லாமிய தேசங்கள்ல நீங்க கணக்கு போட்டு பார்த்தா அங்க 12 தேசங்கள் வருகிறது. இந்த இஸ்ரேல் தேசத்தை எப்படி 12 கோத்திரங்களுக்கு பிரிச்சு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த பகுதியும் ஒரு 12ஆ பிரிச்சு இவங்க கையில இருக்குது. அதுல எகிப்துலாம் வரும். ஆமா, எகிப்து, ஈரான், வட்டமே இந்த மெயின் தேசங்கள் நீங்க கணக்கு போட்டு பார்த்தா 12 வருது, 12 இளவரசர்கள். அப்ப கர்த்தர் இந்த மாதிரி காரியங்கள் வரும்னு சொல்ற அந்த தேசங்கள் இந்த 12 தேசங்கள் குறிக்கும். ஆமா. இப்ப இவங்க தான் இப்ப இஸ்ரேலுக்கு ஒரு விரோதின்னு பார்த்தா இப்ப இவங்க தானே விரோதியா வராங்க. ஒரு சின்ன துண்டு தான் இஸ்ரேலு. ஆனா அது மேப்லயும் இருக்க கூடாது அப்படின்னு அவங்க கங்கணம் கட்டுறாப்புல. சதாம் அப்படிதான் சொன்னாப்புல. இப்ப இந்த ஈரானுடைய ஜனாதிபதி அதான் சொல்லாப்புல, மேப்லயும் இருக்க கூடாது அப்படின்னு. கரெக்ட். இப்போ இந்த ஜெனரல் பாக்கலாமா? பாக்கலாம். இதுல ஏதாவது நீங்க ஆட் பண்ணணுமா? இல்ல இல்ல சார். இந்த ஜனவரியில 1ஆம் தேதி வந்த ப்ராபசியில ஒரு கருப்பு குதிரை நீங்க தரிசனத்துல பாக்குறீங்க. இந்த கருப்பு குதிரை தரிசனத்துல பாத்துட்டு அப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம் கத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாப்புல. இந்த வெளிப்படுத்தினல் 6வது அதிகாரம் 6வது வசனத்துல ஒரு கருப்பு குதிரை குறித்து போட்டுக்குது. அது எண்ணெயும் திராட்சையும் அது சேதப்படுத்த புறப்பட்டு போகிறது வருகிறது. கர்த்தருடைய வேதம் வெளிப்படுத்தின விசேஷம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் வேறொரு காரியத்தை சொல்லுகிறது. Revelation chapter 6 verse 6 tells us of another event there. அதிலே ஒரு கரிய நிற குதிரையை நாம் பார்க்கிறோம். There we see a black horse. அது எண்ணெயும் தண்ணீர் சேதப்படுத்துகிறதாக சொல்லப்பட்டிருக்கிறது. It is one that will
destroy the oil and the wine. நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 14வது வசனத்தில் மற்றொரு சம்பவத்தை பார்க்கிறோம். But we read of Revelation chapter 9 and verse 4 another event. மனிதர்களை கொல்லும்படிக்காக கொடுக்கப்பட்ட 4 தூதர்கள் யூப்ரட்டிஸ் நதிக்கரையிலே கட்டப்பட்டிருக்கிறார்கள். In Revelation chapter 9 verse 13 onwards, 4 angels have been bound in the river of Euphrates that are sent forth to destroy mankind. மத்திய கிழக்கு நாடுகளை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது. All these talks about the Middle East nations. நாம் ஒரு காரியத்தை சிந்திக்க வேண்டும். We must think about one thing. அந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே தோன்றுகிற பிரச்சனை அந்த தேசத்து ஜனங்களை தானே அழிக்க முடியும். The events that take place in the Middle East, isn't it that it should only touch the Middle East nations? ஆனா கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பூமியில் இருக்கிற குடிகள் என்று எழுதி இருக்கிறது. But God's word says it will affect the people of the world. நீங்கள் நன்றாய் ஒரு காரியத்தை யோசித்து பார்க்க வேண்டும். You must understand one thing. எல்லா தேசத்தில் இருக்கிற ஜனங்கள், பெருவாரியான தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். People of belonging to many nations of the world are working in the Middle East. வேற எந்த நாட்டில் இப்படி போய் ஜனங்கள் போய் குவிவதில்லை. You will not find this kind of variety of nationalities in any other nations. நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளில், இஸ்லாமிய நாடுகளில் நீங்கள் கடந்து போய் பார்த்தா எல்லா நாட்டுக்காரர்களையும் அங்கே நீங்கள் பார்க்கலாம். You go to the Islamic Middle East nations, you will find people belonging to all nationalities. இந்த மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு பிரச்சனை தோன்றினால், if a danger comes in the Middle East, ஒருவேளை இங்கே வேலை செய்கிற ஜனங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாதபடிக்கு அந்த சோதனை பயங்கரமாக இருந்தால், if the nations of the people are not able to escape out and a danger strikes there, பல்வேறு தேசத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த இடத்திலே தங்கள் சொந்த தேசத்தை பார்க்க முடியாமல் புதையுண்டு போக நேரிடலாம். it may happen that nationalities of other people may die there without seeing their land. அதிலிருந்து புறப்படும் பிரச்சனைகள் வெடித்து சிதறி பல தேசங்களுக்குள்ளும் கடந்து வரலாம். And as a result of that, the after effects that what happened there can spread into many nations இந்த of the மரண world. குதிரை புறப்பட ஆரம்பித்து விட்டது. The angel of death has begun to go forth. ஆனால் ஏன் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை அங்கே அனுப்பினார்? Now why did God send his people there? ஏன் அவர்கள் அந்த இடத்துக்குள்ளே கடந்து போய் ஜெபிக்க சொன்னார்? Why did God ask them to go there and pray நாங்கள் there? அங்கே போய் கதறி ஜெபித்திருக்கிறோம். We went and cried before God. கர்த்தர் நாட்களை கொஞ்சம் கூட்டி கொடுத்திருக்கிறார். God began to extend the time. மறுபடியும் சீக்கிரமே அந்த சம்பவங்கள் மறுபடியும் திரும்பி வரும். Again it is going to speedily come again. அதற்கு முன்பாக அந்த பகுதியில் இருக்கிற ஜனங்கள் எச்சரிக்கைப்படுத்தப்பட வேண்டும். Before that the people living there must be warned. நாம் பார்த்த அந்த ஒரு கரிய நிற குதிரை குறித்து கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. God's Bible tells us about the black horse. அந்த குதிரையின் மேல் ஏறியவன் தன்னுடைய கையிலே ஒரு தராசை பிடித்திருந்தான். He who sat on the horse had a balance in his hand. அவன் தானியங்களை அளந்து கொடுக்க ஆரம்பித்தான். He is someone who is going to measure the wheat. அது 6வது அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்லி இருக்கிறது. Revelation chapter 6 verse 6 tells us. அப்படியானால் மத்திய கிழக்கு நாடுகளிலே ஒரு பெரிய பஞ்சம் உண்டாக போகிறது. Which means there's going to come a great famine in the Middle East nation. அப்பொழுது அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது. Then a word is given to him. நீ எண்ணெயையும் திராட்சரசத்தை மாத்திரம் சேதப்படுத்தாதிருப்பாயாக. Don't touch the oil and the wine. எண்ணெய் என்கிற வார்த்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். Look at the word oil. அது எண்ணெய் வளம் உள்ள நாடுகளை குறிக்கிறது. It talks about the oil producing nations. அது தேங்காய் எண்ணெய் பற்றி சொல்லவில்லை. It doesn't talk about coconut oil. அது விளக்கெண்ணெய் பற்றியும் சொல்லவில்லை. It doesn't talk about sesame oil. அது பெட்ரோலை பற்றி சொல்லி இருக்கிறது. It talks about petrol. எண்ணெய் வளம் உள்ள நாடுகளில் பயங்கரம் வருகிறது என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். God says the great danger is coming to the oil producing nations. பக்கத்திலே திராட்சரசத்தை சேதப்படுத்தாதிருப்பாயாக. It also says about do not touch the wine. அங்கே திராட்சை என்பது இஸ்ரேல் தேசத்தை குறிக்கிறது. Wine refers to Israel. அங்கேதான் திராட்சரசத்துக்கு உண்டான பெரிய பெரிய ஆலைகள் இருக்கின்றன. Because only there are great refineries for wine. ஆவிக்குரிய அர்த்தத்தில் அத்தி மரம் என்பதும் திராட்சை என்பதும் அது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கிற உவமை வார்த்தைகளாக இருக்கின்றன. In the spiritual parable, wine and fig tree refers to Israel. ஆனால் இனிமேல் சம்பவிக்க போகிற இந்த நிகழ்வுகள் இந்த 2 நாடுகளை சுற்றியே வரப்போகிறது. So what is going to happen is going to take place around the nations belonging to these two places. பொருளாதாரத்தை சம்பாதிப்பதற்காக அங்கே கடந்து போயிருக்கிறீர்கள். You have gone there to earn money. ஒரு பெரிய பொருளாதார வீழ்ச்சி இந்த தேசத்தை சந்திக்க போகிறது. But a great economic downfall is going to come there. எண்ணெய் வளம் உள்ள இந்த தேசத்துல சாப்பாட்டை நிறுத்து கொடுக்க போறான். There which is going to be once upon a prosperous, their family is going to come. இந்த வார்த்தைகளை ஒருவேளை நீங்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். Those people are watching this program from the Middle East. நீங்கள் தங்கி இருக்கிற உங்கள் தேசத்திற்காக ஜெபிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். Time has come for you to pray for your nation, says the Lord. நீ அங்கே உங்களுடைய முழங்காலை ஊன்றி கதறி கண்ணீரோடு ஜெபிக்க வேண்டும். You must bend your knees and pray for your nation. இல்லாவிட்டால் எதை சம்பாதிக்க வேண்டும் என்று கடந்து போனாயோ அதிலே ஜீவன் தப்பித்தால் போதும் என்று நீ ஓடி வர வேண்டிய சூழ்நிலை வரலாம். If not, whatever you have earned and saved, you will lose everything and you will only escape with your life. கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன். He who has ears to hear, let him hear. அப்புறம் அதை ஒட்டி
வெளிப்படுத்தல் 9:14 மனிதர்களை கொல்லும்படிக்கான 4 தூதர்கள் ஐப்ராத் நதி என்றே